ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா? காட்டுல வேட்டையாடினா காட்டுக்கோழி தான் தந்திரி மணி சாப்பிட போறோம் இன்னைக்கு. வாங்க நம்ம சமையல் பண்ண போறோம். கோழி கோழி வா 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 வா. நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு தான் தந்திரி செய்ய போறோம். நாலு முக்கியம் கட்டிட்டு கேப் போதும். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தந்தூரி செய்யறதுக்கு தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த தட்டி வந்து நம்ம எதில் செய்யணும்னா, இந்த கம்புக்கு பேர் கல் மூங்கில்னு சொல்லுவோம். அதில் வச்சு நம்ம தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு செஞ்ச உடனே தந்தூரி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம இப்போ காட்டில் பிடிச்ச காட்டுக்கோழிக்கு மசாலா தடவிடுவோம். தந்தூரி மசாலாவை போட்டுருவோம். தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம். இனி ஜம்முன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நம்ம இப்போ காட்டுக்கோழியை கம்பில் வச்சு கட்டிடுவோம். அப்படியே போடுங்க. கிராஸில் ஆயிடுச்சு. நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. கோழி கட்டி அறையில் இருக்கு. 3 கையில 1 கட்டினா போகும். 4 தான் கட்டணும். கொஞ்சம் கிட்ட உண்டாங்க. கொஞ்சம் அங்கே தள்ளுங்க. இங்கே இது இப்படி கிட்ட உண்டாங்க. இங்கே ரைட். கோலையை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இனி அடியில் தீயை போட்டு சுட்டுற வேண்டியதான். தீ போட்டுருமா? போட்டுருவோம். அடி போலி. சைடில் தீ பிடிச்சிடாம அப்படியே நம்ம ஒரு சைடு மாற்றிடுவோம். நல்ல மனம் ஜம்முன்னு வருது. சூப்பர் சூப்பர். ஒரு சைடு வேக ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் சும்மா நல்லா வெந்தாச்சு. அப்படின்னு சாப்பிட வேண்டியதான். நம்ம இப்போ எல்லாம் கிளியராக ரெடி ஆகிட்டு நம்ம இனி சாப்பிட்ருவோம். தந்தூரி சூப்பர். சும்மா அடிப்படியாக இருக்கும்.